வெல்கம் டு உன்னால் முடியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்கு மட்டும் தான் போடப்படுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிவகுமாருங்கிற ஏ போர்டு 5, பி போர்டு 8 பாஸ் பண்ணியிருக்காரு. சந்திரன் ஆல் போர்டு 8 பாஸ் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டு 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆல் போர்டு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்தது. நேற்று நம்ம எதிர்பார்த்த நம்பர் 1 வந்த நம்பர் 1 டபுள்ஸ் எப்போ அடிக்கிறான், இப்படி அடிப்பான்னு சொல்லவே முடியல. எதிர்பார்க்காத டைமில் வந்து டபுள்ஸ் அடிக்கிறான்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 50-50 084வது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கும் டபுள்ஸ் வருமாங்கிறது தெரில. யாருக்காவது உங்களுடைய கெஸ்ஸிங்கில் டபுள்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கேம் பார்த்திங்கன்னா 50-50 பொறுத்த வரைக்கும் எப்படி அடிப்பானே சொல்ல முடியாது. டபுள்ஸ் அடிக்கலாம். ஏன்னா போன வாரம் வந்து இவன் டபுள்ஸ் அடிக்கலை. அதுக்கு முந்தின வாரம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வெறும் டபுள்ஸாகவே அடித்து தாக்கியிருக்கான். தொடர்ந்து 2 வாரமோ 3 வாரமோ டபுள்ஸாகவே அடிச்சிருக்கான். அதனால வந்து டபுள்ஸ் வராது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டு 6ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் வந்திருக்கு. கொஞ்சம் இன்றைக்கி எனக்கு ஆட்டத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ உங்களுடைய கெஸ்ஸிங்கில் மேட்சை நான் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. கேம் வந்து கொஞ்சம் எப்படின்னா இதில் இருக்கிற நம்பர் போர்டு கெஸ்ஸிங் வருமாங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஏபிபிசிசியில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பர்களையும் பார்த்துக்குங்க. ஸோ ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 6-7 இதுதான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. நேற்று கொடுத்த இது அதே நம்பர் தான் இன்றைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதாங்கிறது பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்க. அடுத்ததாக பி போர்டு பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் வந்திருக்கு. 2, 3 பொறுத்த வரைக்கும் இதில் 3க்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை 3 வரலன்னா 9ஆம் நம்பர் வரலாம். 2ங்கிறது சப்போர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து 2 நாளாகவே நம்மளுக்கு போர்டுக்கு 2 நம்பர் தான் மாட்டுது. சிங்கிள் நம்பருங்கிறது இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வருது. பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா சொன்ன மாதிரி தான் இந்த மாதம் டபுள்ஸ் கம்மியாக தான் அடிப்பான். போன மாதம் அந்த அளவுக்கு அடிப்பான் மாட்டான். அது வேணால் நான் உறுதியாக சொல்லுவேன். பட் இருந்தாலும் எதிர்பார்க்காத நேரத்தில் டபுள்ஸ் அடிப்பான். அதனால் கொஞ்சம் நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுத்து போடுறதுல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்ததாக சி போர்டு பார்த்திங்க அப்படின்னா சி போர்டு 1ஆம் நம்பர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஆட்டத்தில் 1 இருக்குன்னு நினைக்கிறேன். 1க்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 1க்கு சப்போர்ட்டிங் நம்பர் வேறு எதுவும் இல்லை. நம்மளை எப்படி பார்த்தாலும் எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலுமே 1ஆம் நம்பருக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை 1 இல்லாமல் வேறு கெஸ்ஸிங் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ போர்டு கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ப்ளே பண்ணுறது நல்லதுன்னு தோணுது. வன்முடித்தனமாக போடுறத விட இதை எடுத்து நீங்கள் ஏபிபிசிஎஸ்சியில் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணி போடுறது பெஸ்ட்டு. அடுத்ததாக ஏபிபிசிஎஸ்சி பாருங்கள். 64-41 64-46 19-91 இந்த 4 நம்பர் ஒரு சப்போர்ட்டிங் நம்பராக கொடுத்துருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்த நம்பர் ஒரு சில பேருக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த நம்பர் தான் நம்மளுடைய ஏபிபிசிஎஸ்சியில் இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் நம்பராக இருந்தாலுமே இது வந்து ஒரு ரூட் கெஸ்ஸிங்கில் வந்து ஒரு நல்ல நம்பர். அடுத்ததாக ஃபாலோவிங் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 666 ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கூடிய விரைவில் அடித்தே ஆகணும். ஒருவேளை இதுக்கு பவரை நாமத்தை போட்டுறானாங்கிறதும் தெரியாது நம்மளுக்கு. அதெல்லாம் நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம். நம்மளுக்கே தெரியாத நேரத்தில் நாமத்தை போட்டாலும் போட்டுருவோம். ஸோ இருந்தாலும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, வாய்ப்பு இருக்குது. ஸோ பிப்ரவரி மந்த் ஃபாலோவிங் நம்பர் அது உருப்படியாக இந்த முறை தான் வந்து ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்து அடிச்சிருக்கான். ஸோ மீதி இருக்கிற நம்பர்களையும் ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் ஃபுல் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அடுத்ததான் நம்ம ஃபைனலாக கொண்டு வந்திருக்கக்கூடிய பெஸ்ட் 3 டிஜிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன், 631. ஸோ இதை தவிர்த்து வேறு நம்பரு எதுவும் நான் கொண்டு வரல. இதுக்கு பதிலாக தான் சப்போர்ட்டிங் நம்பராக நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பர்களையும் மேக்ஸிமம் இதுக்கு ஈக்குவலான நம்பராகவும் ஒன்று இன்றைக்கி. ஸோ எல்லா நாளும் இல்லை, இன்றைக்கி நான் அதுக்கு சரிசமமான ஒரு நம்பராக தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அடுத்ததாக ஃபைனலாக நம்மளுடைய ஆல் போர்டு யூஸிங்கன்னு பார்க்கும்போது 1ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் இருக்குது. 1க்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். 6 மேட்ச் பண்ணி பவரை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த கெஸ்ஸிங் எதுவுமே உங்களுடைய கெஸ்ஸிங்கில் வராத பட்சத்தில் நீங்கள் மற்ற டாப் கெஸ்ஸர்ஸோடு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் ஒத்து போகுதுங்கிறது பார்த்துட்டு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம், ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நிறைய பேர் வெறும் நம்பர்களை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ட்டு ஓட்டி விட்டு நம்பர்களை மட்டும் பார்த்துக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் வாய்ஸில் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த 8 நிமிஷம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.